இந்த வருஷம் தான் ரோஹித் சர்மா மும்பைக்காக ஐபிஎல் விளையாடுறது கடைசி வருஷமா ஆர்சிபினா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு வந்து ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வரணும்னா நீங்க எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு தெரிவிங்க. இதெல்லாம் இங்க ரோஹித் சர்மாவோட பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பறிக்கப்பட்டிருக்கு. மும்பைல ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தூக்கிட்டு அதுக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா போட்டதே மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிச்சு. ரோஹித் சர்மா வைஃப் வந்து நேரடியாக அவங்களோட அபிஷியல் அக்கௌண்ட்ல இருந்து தெரிவிச்சதுனால இது ரொம்ப பரபரப்பா விஷயமா பார்க்கப்படுகிறது. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்னைக்கு இந்த சோசியல் மீடியா என்னைக்கு வந்துச்சோ, சோசியல் மீடியாவில் ஒரு விஷயத்த நம்ம பேசும்போமோ அன்னையிலேருந்து அதுக்கான கருத்து நம்ம விஷயத்துல என்ன சொல்ல நினைக்கிறோமோ நம்ம மனசுல உள்ளதை அப்படியே வந்து எல்லாருமே தெரிவிச்சுட்டு போயிடுறாங்க. அப்படிதான் இன்னைக்கு ஒரு சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்த சம்பவம் இந்தியா ஃபுல்லாவே ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஐபிஎல் நடந்த சம்பவம் தான். ஐபிஎல்ல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஐபிஎல் சொல்ல போனா 3 டீம் இருக்கு. 3 பெரிய டீம். கிட்டத்தட்ட ஐபிஎல்ல பல டீம் இருந்தாலும் 3 முக்கியமான டீம் இருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், ஆர்சிபி. இந்த 3 டீம் ஏன் முக்கியமானு கேட்டீங்கன்னா, 3 டீமோட பிளேயர்ஸ் வந்து, அதாவது தோனி சிஎஸ்கேவுக்கு, ஆர்சிபிக்கு விராட் கோலி, மும்பைக்கு ரோஹித் சர்மா, இவங்க 3 பேரும் அந்தந்த டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட மிகப்பெரிய பொறுப்புலாம் வகிச்சிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த 3 டீமையும் நம்ம வச்சுதான் இன்னைக்கு நடந்த சம்பவத்தையும் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நடந்த சம்பவம் என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 3 டீம் வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கான டீம் கிடையாது. இப்போ சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கான டீமை தாண்டி இந்தியா ஃபுல்லாவே ரசிகர்கள் கொண்ட டீம். அதே போல ஆர்சிபி பாத்தீங்கன்னா பெங்களூருக்கான டீமை தாண்டி இந்தியா ஃபுல்லா ரசிகர்கள் கொண்ட டீம். அதே போல மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே ரசிகர்கள் கொண்ட டீம். அதுவும் இப்படிப்பட்ட இந்த 3 டீமுக்கு பலவிதமான விஷயம் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இதுல வந்து ஒரு விஷயத்தை நேரடியாவே பதில் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே வந்து மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் மும்பைல ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல தூக்கிட்டு அதுக்கு பிறகு ஹர்திக் பாண்டியா போட்டதே மிகப்பெரிய சர்ச்சையா வெடிச்சிச்சு. அந்த சர்ச்சையை மேலுமே வந்து வெடிச்சு கொண்டு போயிட்டு இருக்கு. எப்படி இந்த ஐபிஎல் நெருங்கிட்டு இருக்கோம் இந்த நேரத்தில் வந்து மும்பை இந்தியன்ஸ் கோச்சர் மார்க் பவுச்சர் ஒரு வீடியோ வெளியிடுறாரு. ஒரு பாட்காஸ்ட்ல பேசுறாரு. என்ன பேசுறாருன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஏன் ஹர்திக் பாண்டியாவை நாங்க வந்து டீம்ல எடுத்து கேப்டனா கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எதற்காகன்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, அவர் அந்த பாட்காஸ்ட்ல சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது இன்ஸ்டாகிராம்ல இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. அந்த பாட்காஸ்ட்ல அவர் பேசினது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ஹர்திக் பாண்டியாவை எடுக்க முயற்சி பண்ணோம். அதே போல ஹர்திக் பாண்டியாவை எடுத்து அவரை வந்து உள்ள கொண்டு ஒரு முயற்சி பண்ணோம், உள்ள கொண்டு வந்துட்டோம். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பொறுப்பா கேப்டன்ஷிப் கொடுத்திருக்கோம். இது சாதாரண ஒரு கிரிக்கெட்ல நடந்த சம்பவம் தான். ஆனா இங்க வந்து மக்கள் பல பேர் உணர்ச்சி வயப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாங்க ஏன் ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்ல இருந்து தோக்கணும்னா, ரோஹித் சர்மா வந்து கேப்டன்ஷிப் இல்லைன்னா ஒரு பிரஷர் இல்லாம தன்னோட முழு சுதந்திரமா பேட்டிங் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பல பேரும் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. இந்த சம்பவத்துக்கு இன்ஸ்டாகிராம்ல ரோஹித் சர்மாவோட வைஃப் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இது முற்றிலும் தவறானது அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கிறாங்க. இந்த கமெண்ட்டை பார்த்துட்டு பல பேர் வந்து, ஏன்னா ஏற்கனவே மக்கள் வந்து ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்ல இருந்து தூக்குனதுக்கே ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப உணர்ச்சி வயப்பட்டாங்க. உண்மையிலே இந்திய மக்கள் வந்து ஏன் அதுவே வந்து சிஎஸ்கேல இருந்து டோனியை தூக்கும் போது, டோனி கேப்டன்ஷிப்ல இருந்து விலகும் போது, அதே போல ஆர்சிபில இருந்து விராட் கோலி கேப்டன்ஷிப் கொடுக்கும் போது, அவர்கிட்ட இருந்து வாங்கும் போதோ ரசிகர்கள் ஏன் கொந்தளிக்கலன்ற ஒரு விஷயத்தை நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஆர்சிபில பார்த்தோம்னா விராட் கோலி தன்னோட கேப்டன்ஷிப் பதவியை ராஜினாமா தான் பண்ணினார். ஆனா அவர்கிட்ட இருந்து பறிக்கப்படலை. அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா இங்க ரோஹித் சர்மாட்ட பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பறிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க சிஎஸ்கேவோட கேப்டனான தோனியும் பார்த்தோம்னா அவர்கிட்ட இருந்து கேப்டன்ஷிப் பறிக்கப்படலை. அவரே விலகி இருக்கிறாரு. விலகினதுனால வந்து ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஒருத்தவர்கிட்ட இருந்து கேப்டன்ஷிப் பறிக்கும் போது ரசிகர்கள் கொந்தளிக்க தான் செஞ்சிருக்கிறாங்க. இந்தியா முழுவதுமா ட்ரெண்டிங்கா இருந்துச்சு அந்த சம்பவம். அந்த சம்பவத்தை இப்படி மேலும் ட்ரெண்டிங் படுத்தும் விதமாக இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கு. ஃபர்ஸ்ட் தோனியை பார்த்தோம்னா, தோனி வந்து இந்தியன் டீம்ல கேப்டன்ஷிப் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் டீமோட ரிட்டையர்மெண்ட் ஆனாலும் சிஎஸ்கேல கேப்டனா தொடர்ந்தார். அதுக்கப்புறம் வந்து அவரை வந்து கேப்டன்ஷிப் பதவியிலேருந்து அவரே விலகினார். ஜடேஜா கொடுத்தாங்க. மீண்டும் வந்து கேப்டன்ஷிப் சொதப்பினதுனால மீண்டும் அவர் கேப்டன்ஷிப் வாங்கிட்டாரு. ஆனா ஆர்சிபி சேர்ந்த விராட் கோலியை பார்த்தோம்னா இந்தியன் டீம்ல கேப்டன்ஷிப்பா இருந்தார். இந்தியன் டீம்ல இருந்து கேப்டன்ஷிப் ரிட்டையர்மெண்ட் ஆனோட அதே டயத்துல வந்து ஆர்சிபில இருந்து கேப்டன்ஷிப் அவரே வந்து கேப்டன்ஷிப் பதவியிலிருந்து மட்டும் விலகினாரு. பாத்தீங்கன்னா 2 பேரும் டோனியும் விராட் கோலியும் பாத்தீங்கன்னா கேப்டன்ஷிப்பா அவங்கள தானா முன் வந்து விலகி இருக்காங்க. ஆனா ரோஹித் சர்மா இந்தியன் டீம் ஒரு இன்டர்நேஷனல் டீமுக்கு கேப்டனா இருக்கிற ரோஹித் சர்மாவை இன்டர்நேஷனல் டீம்ல இருக்கும்போது கேப்டனா இருக்கும்போதே ஒரு ஐபிஎல்ல உள்ள ஒரு மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு வந்து அவரோட கேப்டன் பறிக்கப்படுகிறது. அதனால வந்து ரசிகர்கள் ரொம்பவே ஆவேசம் அடைகிறாங்க. ஹர்திக் பாண்டியா கிட்ட கேப்டன் கொடுத்தது ஏன் பறிக்கப்பட்ட ரொம்ப ஆவேசமானாங்கன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 முறை மும்பை இந்தியன்ஸ் டைட்டில் அடிக்கிறதுக்கு ஒரு நபர் ஒரு கேப்டன்ஷிப்பை வழிநடத்தி கொண்டு போயிருக்கார் நம்ம ரோஹித் சர்மா. அதே போல சென்னை சூப்பர் கிங்ஸ்ல 5 முறை கேப்டன்
கேப்டன்ஷிப் பண்ணி கேப்டன்ஷிப்போட டைட்டில் அடிச்சிருக்கிறாங்க சிஎஸ்கே டோனி தலைமையில. அதே போல இது 2 பேர் சமமா இருக்கு. ஆனா டோனி வந்து விலகுனதுனால யாருமே வந்து டோனி தானா முன் வந்து விலகுனதுனால ரசிகர்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா வந்து ரோஹித் சர்மா அப்படி கிடையாது. முன் வந்து விலகல. அவர்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டது கேப்டன்ஷிப் பதவி. அதனால ரசிகர்கள் கொந்தளிச்சாங்க. அந்த கொந்தளிப்பை மேலும் மூட்டும் விதமாக மேலும் வந்து ரொம்பவே கடுப்பேற்றுற விதமாக மார்க் போச்சர் பேசியிருக்காரு. ரசிகர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு பேசியிருக்காரு. அதுக்கு வந்து அவங்களோட ரோஹித் சர்மாவோட ஒய்ஃப் சொல்ற பதில் வந்து இது எல்லாமே முற்றிலுமே தவறா இருக்கு. அதனால இந்த வருஷம் தான் ரோஹித் சர்மா மும்பைக்காக ஐபிஎல் விளையாடுறது கடைசி வருஷமா இருக்கும். ஏன்னா அடுத்த வருஷம் இந்த வருஷம் மினி ஏலம் நடந்ததுல ரோஹித் சர்மா வந்து மாறவே இல்லை. அதனால அடுத்த வருஷம் ஃபுல் ஏலம் நடக்க போகுது. அந்த ஏலத்துல வந்து கண்டிப்பா வந்து ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸை விட்டுட்டு 2025ல அவர் வந்து வேற ஒரு டீமுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த டீம் என்னன்னு சொல்லப்படுகிறதுன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு சிஎஸ்கேவா இருக்கட்டும், இன்னொன்னு ஆர்சிபியா இருக்குன்ற மாதிரி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. அதனால ரோஹித் சர்மா இந்த வருஷமே மும்பை இந்தியன்ஸ் விட்டு விலகிடுவார்ன்ற மாதிரி சொல்லப்பட்ட சூழ்நிலை இந்த வருஷம் விலகாம ரோஹித் சர்மா அடுத்த வருஷம் தான் மும்பை இந்தியன்ஸை விட்டு விலக போறது ரொம்ப உறுதியா இருக்கு. இது ஒரு கிரிக்கெட் சம்பவமா இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸோட சம்பவமா இருந்தாலும் இந்திய ரசிகர்கள் அனைவருமே இந்த விஷயத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால இது ட்விட்டர்ல இன்னைக்கு ட்ரெண்டிங்கா இந்த சம்பவம் போயிட்டு இருக்குன்றதுனால உங்களுக்கு இந்த கருத்தை நான் இங்க சொல்றேன். ரோஹித் சர்மா 2025 ஐபிஎல்ல எந்த டீம்ல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஆர்சிபினா ரெட் கலர் ஹார்ட்டை போட்டு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு வந்து ரோஹித் சர்மா சிஎஸ்கேக்கு வரணும்னா நீங்க எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டு தெரிவிங்க. இதுல உங்களுடைய கருத்து மிக முக்கியமா நான் எதிர்பார்க்கிறேன். இதோட ஓட்டிங்க வந்து நம்ம அடுத்த வீடியோ சொல்றோம். போன வீடியோல வந்து நம்ம விஜய் வர்சஸ் சீமான் அவர்களுக்கு நேரடி போட்டி இருந்துச்சு. அதுல என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா என்னோட கமெண்ட்ஸ் கீழே வந்தது மட்டும் இல்லாம நான் எல்லாரோட வீடியோலையும் போய் பார்த்தா அங்க வந்து நாங்க விஜய்க்கு நாங்க வந்து ரசிகர்ன்ற முறையில இருந்தாலும் நாங்க சீமான் அண்ணனுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி பல பேர் தெரிவிச்சிருந்தாங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ண அதிக பேர் வந்து சீமானுக்கு ஆதரவாக இருந்தாங்க. அதுதான் நம்ம இந்த இடத்துல பார்க்கக்கூடாது. விஜய் வர்சஸ் சீமான் பாத்தீங்கன்னா சீமான் தான் லீட்ல போயிட்டு இருக்காரு இளைஞர்களோட. அதுவே சீமானும் அதை பத்தி பேசி இருக்கிறாரு. விஜய்க்கு ரசிகர்களா இருப்பாங்க, ஆனா வந்து எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி சீமான் சொல்லியிருக்காரு. இது முடிஞ்சிருச்சு. இந்த விஷயத்த நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து இந்த சிஎஸ்கே ஆர்சிபி இதுல எதுக்கு ரோஹித் சர்மா போறோன்றத அடுத்த ஒரு காணொலியில சொல்றோம்.